விஸ்வகர்மா திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் ஜித்தன் ராம் மாஞ்சிக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். அதில் சமூக நீதி அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள கைவினை கலைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் தமிழ்நாட்டிற்கான விரிவான திட்டத்தை உருவாக்க மாநில அரசு முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவு பெறாததால் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி நிற்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் மழைநீர் வடிகால் பணிகள் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டதாகவும், சென்னையில் சுமார் 1240 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் வடிகால் பாதை அமைக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். அதானி லஞ்ச புகார் உள்ளிட்ட விவகாரங்களை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்றும் வலியுறுத்தினர். அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவையில் தொடர்ந்து அமளி நிலவியதால் அவை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அறிவித்தார். பணம் கொடுத்து கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இல்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். அதிமுக ஜெயிக்கும் குதிரை என்பதால் மற்ற கட்சிகள் எங்களை நோக்கி வரும் என்றும், திமுக மக்கள் விரோத ஆட்சிக்கு நிச்சயம் வரும் தேர்தலில் முடிவுரை எழுதப்படும் என்றும் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகம் போராட்டக் களமாக மாறியுள்ளது என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். அரசு ஊழியர்கள் பொதுமக்களின் போராட்டக் களமாக தமிழ்நாடு மாறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திரும்பிய திசையெல்லாம் திமுக அரசு மீது மக்கள் கடும் கோபத்தில் உள்ளதாகவும், அனைத்து தரப்பினரும் தங்களது வாழ்வாதாரத்தை காக்க போராடி வருவதாகவும் தெரிவித்த அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், வடகிழக்கு பருவமழை பாதிப்பை தடுக்க அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். அதானி மீதான புகார்களை மூடி மறைத்து மக்களை திசை திருப்பும் செயலில் பாஜக ஈடுபடுவதாக முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். ராமதாசுக்கு வேறு வேலை இல்லை என முதலமைச்சர் கூறியதை கண்டித்து பாமகவினர் தொடர் போராட்டம் நடத்தி வருவதை சுட்டிக்காட்டிய முத்தரசன், முதலமைச்சரை மையப்படுத்தி லாவணி நடத்தி வரும் பாஜக பரிவாரங்களின் நோக்கம் ஒருபோதும் நிறைவேறாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பெங்கால் புயலாக மாற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் தமிழகத்தை ஒட்டிய கடல் பகுதிகள் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. மன்னார் வளைகுடா பகுதிகளில் 75 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும், கடலுக்கு சென்ற மீனவர்கள் உடனடியாக கரை திரும்ப வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு கூட்டத்தில் இருந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். வக்ஃப் வாரிய சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதற்காக நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட உள்ள மசோதாவிற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. எனவே இது குறித்து ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துவதற்காக பாஜக எம்பி ஜெகதாம்பிகா பால் தலைமையில் வாரிய கமிட்டி அமைக்கப்பட்டது. கமிட்டியின் தலைவர் ஜெகதாம்பிகா பால் மீது கடும் குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முன்வைத்திருந்தனர். எனவே ஒருமித்த கருத்தை எட்டுவதில் சிக்கல் நிலவியது. இந்த நிலையில் நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தில் வரும் 29ஆம் தேதி கமிட்டி தனது அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். இந்த நிலையில் இன்று நடைபெற்ற குழு கூட்டத்தில் இருந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்தனர். ஜெகதாம்பிகா பால் நடவடிக்கை குறித்து அவர்கள் விமர்சனம் செய்திருந்தனர். இதனால் மத்திய அரசுக்கு அறிக்கை தருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. எனவே கால அவகாசத்தை மத்திய அரசு நீட்டித்துள்ளது.
மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.